பகவத்கீதை சாங்கிய யோகம். இங்கே சாதாரண செய்களை பற்றிய கேள்வி எழலை. அந்த செய்கள் போது அவனுடைய மனப்பாங்கு எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். பேசும்போது அவன் மனதில் என்ன நினைக்கிறான், செயலற்றும் போது புரியாமல் உட்கார்ந்துருக்கும் போது அவனுடைய நிலை என்ன, நடக்கும்போது என்னென்ன அவன் யோசிக்கிறான், பழகிற விதம் எப்படி பழகிறான், இப்படி பல விஷயங்களை பார்க்குறார். பகவான் சொல்கிறாரு, பார்த்தா சிறப்பறிஞன்னு என்பவன் மனசில் உள்ள ஆசைகளை அறவே துறந்து ஆத்மாவில் ஆனந்தமாக இருக்கிறவன் ஆவான். ஆசைகள் பொருள்களை அடைய விரும்பும்போது இழக்கும் போதோ ஏற்படுவது. எப்படி இழக்கும்போது ஒன்று தொலைச்சிட்டோன்னா வருத்தப்படுறோம், ஒன்று கிடைச்சா ஆனந்தப்படுறோம். அப்போ ஆசைகள்ங்கிறது அது வருது. வாசனை புதியதில் ஆவல், விருப்பம், பேராசைன்னு பல வகை உண்டு. உடல், மனைவி, மக்கள், செல்வம், மானம், புகழ் எல்லா அனுகூலமான பொருள்களை பெறுவதில் பிரதிகூலங்களை அழிக்க வேண்டுங்கிறதுல உண்டாகக்கூடிய நுட்பந்தான் ஆசைகளில் வாசனைன்னு சொல்லுவாங்க. வாசனைனா விருப்பம்னு அர்த்தம். ஒரு பொருள் அவசியமாக வேணும், அது இல்லாட்டா கார் நடக்காதுன்னு நம்ம அதுதான் புதியதில் ஆவல்னு நம்ம சொல்கிறோம். நம்மகிட்ட இல்லாதது கிடைப்பதிலோ பிரதிகூலமாக பொருள்களை தவிர்ப்பதிலோ உண்டாகும் விருப்பத்துக்கு பேர், அதுக்கு பேர், இந்த உணர்வுக்கு பேர் விருப்பம்னு பேர். இப்போ இருக்கிறது போதாது, எனக்கு மேலும் மேலும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது பேராசை. தேவைக்கு மேலே ஆசைப்படுறது பேராசை. சகல ஆசைகளும் போன பிறகு கண்ணுக்கு புலப்படும் உலகத்துக்கு முற்றிலும் அப்பாற்பட்ட அந்த இறைவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நேரில் பார்த்து திருப்தி அடைகிறது இருக்கே, அந்த ஆன்மாவில் ஆனந்தம் அடைகிறது இருக்கே, அது பரமாத்மாவில் அசையாமல் நிலைந்திருக்குதோ அவன்தான் ஸ்தித பிரஜஞன் அப்படி சொல்கிறாங்க. எவனுடைய மனசு துன்பத்தில் கலங்கிறது இல்லையோ, சுகங்களில் ஆசை வைக்கிறது இல்லையோ, எவனுக்கு விருப்பு வெறுப்பு போகம் அற்று போகுதோ அப்படிப்பட்ட முனிவன் சிதப்பிரஜஞன்னு சொல்கிறாங்க. உறுதியான உள்ளத்தை உடையவன் மிகப்பெரிய மகிழ்ச்சியோ மிகப்பெரிய துக்கமோ அசைந்து பார்ப்பதில்லை. சிதப்பிரஜனுடைய பேச்சில் எவ்விதமான விகாரமும் இருக்காது, வேறுபாடு இருக்காது. அப்படியே அவனுடைய பேச்சில் பற்று, பயம், குரோதம் வெளிப்பட்டு அது உலக நன்மைக்காக தான் இருக்குன்னு அற்புதமாக புரிய வைக்கிறார். எவன் நல்ல பொருள் கிடைப்பதற்கு மகிழாமலும் கெட்டது கிடைத்தது வெறுக்காமலும் எந்த ஒன்றிடத்தும் பாசம் வைக்காமல் இருக்கிறானோ அவனுடைய புத்தி தான் ஸ்திரமான புத்தி. அதுதான் வாழ்க்கையை உயர்த்தும்.